வெல்கம் டு கல்வி கடல் சேனல். இந்த வீடியோவில் நாம் 9ஆம் வகுப்பு அறிவியலில் பார்த்தீங்கன்னா அழகு 16 இருக்கக்கூடிய பண்பாட்டு வேதியியல் இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பீடு பாருங்கள். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தது. முதல் கொஸ்டின், ஒரு நானோமீட்டர் என்பது என்னன்னு கேட்காங்க. 4வது ஆப்ஷன் 10 - 9 மீட்டர் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. 2வது, பென்சிலின் என்னப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஸிலிருந்து பெறப்படுகிறது. இது நுண்ணுயிரிகள் 2வது ஆப்ஷனில் இருக்குது. 3, 1% அயோடோபாம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரை தடுப்பான் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஒரு மின் வேதி விளக்கத்தில் எதிர் மின்வாயில் டேஸ் நிகழும். இது ஒடுக்கம் குறிச்சிக்கோங்க. அடுத்து 5, இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஸ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். கார்பன்கிறத குறிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. அடுத்து 6, பின் வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை. உருளைக்கிழங்கு. 7, டேஸ் வகை உணவு குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. வைட்டமின்கள். 8, கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது. ஐசோடோப்புகள். 9, ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமாக குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. நிறத்தாங்கி. 10, குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஸாக பயன்படுத்தப்படுகின்றன. பூச்சிக்கொல்லிகள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 10ஓட முடியுது இந்த இது சரியான விடை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்ப. முதல் மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் வேதி மின்கலம். மின்பகுப்பு களம் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. புரியலைன்னா மின் பகுப்பு களம், இது இக்கு களம். 2வது வலி மருந்துகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வலி நிவாரணிகள். 3, இண்டிகோ ஒரு தொட்டி சாயம் ஆகும். ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை தாவர வளர்ச்சிக்கு தேவையான பெரும நுண் ஊட்ட தனிமங்கள் ஆகும். அடுத்து 5, கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள்கள் மின்ஹைட்ரின் ஆகும். அடுத்து பொறுத்துக. காய்ச்சல் நிவாரணி, இதுக்கான காய்ச்சல். அரிப்பை தடுத்தல், இதுக்கானது மின்முலாம் பூசுதல். ஹைப்பர் தைராய்டிசம், இதுக்கு அயோடின் 131. நானோ துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதி. நானோ ரோபாட்டிக்ஸ், அதில் புற்றுநோய் செல்களை கண்டறிதல். இதுக்கான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43152. அடுத்து ரோமன் லெட்டர் 4, சுருக்கமாக விடையளி. முதல் கார்பன் வேதியிடல் என்றால் என்ன. இதற்கான விடை 194வது பக்கத்தில் இருக்கும். பேஜ் நம்பர் 194 எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 194 எடுத்தாச்சு. அதில் இந்த ஃபர்ஸ்ட் சைடு வந்துருங்க. கதிரியக்க கார்பன் வேதியிடல்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதில் இது C14 ஐசோடோப்பை பயன்படுத்தி புதைப்படிவ மரங்கள் அல்லது விலங்குகளின் வயதை தீர்மானிக்க உதவும் முறையாகும். இது பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது கதிரியக்க கார்பன் வேதியிடல். 2வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. திரும்ப 200வது பக்கத்தில் 2வது கொஸ்டின் எடுத்தீங்கன்னா மயக்கமூட்டிகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கான விடை 190வது பக்கத்தில் இருக்கும். பேஜ் நம்பர் 190 எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் நம்பர் 190 எடுத்தாச்சுன்னா பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 190 எடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைடு முதல் மயக்க மருந்துகளின் வகைகள். அதில் நோயாளிகளில் உள் உறுப்புகளில் செயல்படும் பெரிய அறுவை சிகிச்சைகளின் போது அவர்கள் முழு உணர்வையும் இழக்கும் வகையில் சில மயக்க மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அவர்கள் ஒரு சிறிய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படும் போது உடலின் அந்த குறிப்பிட்ட பாகம் அல்லது அதை சுற்றியுள்ள பகுதி மட்டும் உணர்வை இழக்கும் வகையில் மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் மயக்க மருந்துகள் 2 வகைகள் உள்ளன. இதை எழுதிட்டு பொது மயக்க மூட்டிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மயக்க மூட்டிகள், இந்த 2 தலைப்பை மட்டும் எழுதினா போதும். இதை எழுதி முடிச்சுட்டு பொது மயக்க மூட்டிகள், குறிப்பிட்ட மயக்க மூட்டிகள், இந்த 2 தலைப்பை மட்டும் எழுதினா 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். திரும்ப 200வது பக்கம் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 200வது பக்கத்தில் 3வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிர்த்துறையில் ரசாயன வேதியியல் உரங்களின் தேவை என்ன. இதற்கான விடை 196 இருக்கு. பேஜ் நம்பர் 196 எடுத்தீங்கன்னா அதில் வேதியியல் உரங்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தாவர வளர்ச்சிக்கு தேவையான நுண் ஊட்டச்சத்து மற்றும் பெரும ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்காக நிலத்தில் சேர்க்கப்படும் கூட்டுப் பொருட்களே உரங்களாகும். வேதியியல் சேர்மங்களான அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், யூரியா மற்றும் NP, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவை ஒரு சில உரங்களாகும். மண்ணின் இயல்பை பொறுத்து இந்த உரங்கள் தனித்தனியாகவோ அல்லது கலவையாகவோ பயன்படுத்தப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் திரும்ப 200வது பக்கம் எடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் தடயவியல் வேதியியலின் தொடர்புகள் யாவை? இதற்கான விடை 198 இருக்கு. 198 எடுத்தீங்கன்னா 16.7.2 தடயவியல் வேதியியலின் வழிமுறைகள். அதில் வந்து 4வது லைனில் குற்ற விசாரணைக்கு பின்வரும் வழிமுறைகள் தடயவியல் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. அதை எழுதிட்டு இங்கே என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டினுக்கான ஆன்சரு அதுக்கு எழுதிட்டு கைரேகை பதிவு இந்த தலைப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடில் வந்து உயிரியல் அளவீட்டியல் இந்த தலைப்பு போட்டுக்கோங்க. அடுத்து ஆல்கஹால் பரிசோதனை இந்த தலைப்பை மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் எழுத வேணாம். குற்றவியல் அந்த இதில் இருந்து இந்த பயன்படுத்தப்படுகின்ற வழக்கு எழுதிட்டு இந்த கைரேகை பதிவு, ஆல்கஹால் பதிவு, அப்புறம் வந்து உயிரியல் அளவீட்டியல் இந்த 3 தலைப்பையும் குறிச்சிக்கிட்டிங்கன்னா அதான் 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையிலி 1 பயன்பாட்டின் அடிப்படையில் சாயங்களை வகைப்படுத்துக. இதற்கான விடை 195 இருக்கு. பேஜ் நம்பர் 195 எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பயன்பாட்டின் அடிப்படைன்னு ஒரு தலைப்பே கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், அது இங்கேருந்து குறிங்க. விரிவான விடையில் 1 அமிலச்சாயங்கள் இவை அமிலத்தன்மை கொண்டவை, மேலும் இவை விலங்குகளின் தோல் மற்றும் செயற்கை இலைகளை சாயமேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. கம்மிளி மற்றும் பட்டு போன்ற புரத நுழையிலை சாயமேற்ற இவற்றை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு பக்ரிக் அமிலம், மஞ்சள், நாப்தல். அடுத்து வந்து கார ரசாயங்கள் இவ்வகை சாயங்கள் கார தொகுதிகளை கொண்டுள்ளன. இவை தாவர மற்றும் விலங்கு நூல் இலைகளை சாயமேற்ற பயன்படுத்துகின்றன. அடுத்து மறைமுக சாயம் இவ்வகை சாய பருத்தி ஆடைகளுடன் குறைவாக ஈர்ப்பு தன்மையை கொண்டுள்ளதால் நேரடியாக அவற்றின் மீது படிவதில்லை. எனவே இவை முதலில் நிறமூட்டிகளுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். நிறம்பட்டி என்பது துணிகளுடன் இணைக்கப்பட்ட பிறகு சாயங்களுடன் இணைக்கக்கூடிய பொருளாகும். இதன் விளைவாக லோக் எனப்படும் கரையாத கூட்டுப் பொருட்கள் உருவாகின்றது. அலுமினியம், குரோமியம் மற்றும் இரும்பின் உப்பிகள் போன்றவை நிறமூட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு அலிசரின். நேரடியாக சாயங்கள் இவை பருத்தி, ரேயான் மற்றும் இதர செல்லுலோஸ் இலைகளுடன் அதிக ஈர்ப்புத்தன்மை உடையன. இவை துணிகளுடன் உறுதாக ஒட்டுவதால் நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு காங்கோ சிவப்பும். தொட்டி சாயம் இவை பருத்தி இலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய, ஆனால் பட்டு மற்றும் கம்பளி இலைகளுக்கு பயன்படாத இந்த சாயமிடுதல் தொடர்ச்சியான செயல்பாடாகும். இவற்றை செயல்படுத்த ஒரு பெரிய கலன் தேவைப்படுகிறது. இவை தொட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே இவை சாயம் தொட்டி சாயம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு இண்டிகோ. இதுவரைக்கும் விரிவான விடையில் 1. இது ஒரே பக்கத்திலே இருக்கும். 195 பக்கத்திலே முதல் விரிவான விடைகளுக்கான மொத்த ஆன்சர் இருக்கும். திரும்ப 200வது பக்கம் எடுங்க. அதில் 2வது பல்வேறு உணவு சேர்க்கைகளின் பெயர்கள் மற்றும் செயல்பாடுகள் எழுதுக. இதற்கான விடை 197 இருக்கும். பேஜ் நம்பர் 197 அட்டவணை 16.4 உணவு சேர்க்கைகள். இந்த பாக்ஸ் மொத்தத்தையும் எழுதிக்கிறணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடையில் 2க்கான ஆன்சர். பார்த்திங்கன்னா உணவு சேர்க்கை வகைகள், செயல்பாடு, உதாரணம் உணவு பதப்படுத்துதல், நிறமிகள், செயற்கை இனிப்பூட்டிகள், சுவையூட்டிகள், ஆக்சிஜனேற்றிகள். நுண்ணுயிர்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்கின்றன. உணவிற்கு இனிய நிறத்தை கொடுக்கின்றன. உணவில் இனிப்பு சுவையை கட்டுப்படுத்துகின்றன. உணவு வகைகளின் சுவையை மேம்படுத்துகின்றன. ஆக்சிஜனேற்ற தடுப்பு உணவின் தன்மையை கெடாமல் பாதுகாக்கின்றன. நன்மை இதய நோயாளிகளிலிருந்து பாதுகாக்கின்றன. அடுத்து வந்து உதாரணம் வினிகர், சோடியம் பென்சோனேட், பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட்டு. அடுத்து காரோனாய்ட்டுகள், ஆந்தோசயனிகள், குர்குமின், ஷாக்கரின். அடுத்து வந்து சைக்ளமேட், மோனோசோடியம் குளூட்டமோட், கால்சியம் டைக்ளூட்டமோட், வைட்டமின் சி, வைட்டமின் இ, காரோட்டின். இது வந்து பார்த்திங்கன்னா விரிவான விடை 2க்கான ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் கூடிய ஆன்சர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கல்வி கட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய பாடங்களுக்கான ஆன்சர்ஸை நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.